ஹலோ மக்களே, வெல்கம் டு கதை வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாஃபியா பாஸ் சீசன் 2 எபிசோட் 3 தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, தீக்கும் பீச்சுக்கும் போஸ்ட் வெட்டிங் செலிப்ரேஷன் நடந்திருக்கும் ஆரனுடைய வீட்டில். இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. பீச்சுமே அங்கே சும்மா பால்கனியில் நின்றுட்டு காற்று வாங்கிக்கிட்டு இருக்க. பின்னாடியே வந்த நம்ம தலைவா அவனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, செல்லத்துக்கு ஏதோ நட்சத்திரம் வேணுமா, இந்த நட்சத்திரம் வேணுமா இல்லை அந்த நட்சத்திரம் வேணுமா, இல்லை என் செல்ல குட்டியே ஒரு நட்சத்திரம் தானா அப்படின்ட்டு அவனை இழுத்து வச்சு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே பாருங்க பீக்கா, நம்மளால ஸ்டார் எல்லாம் வாங்க முடியாதுன்னு பீச்சு சொல்ல, யாரு சொன்னா அப்படின்னு தி உடனே ஒரு போனை போட்டு, மீரா உடனே நாசால இருக்கிற எவனுக்காச்சும் கான்டாக்ட் பண்ணி உடனே இந்த பிளானட்ஸோட பேரெல்லாம் மாத்திர வேலையை பாரு. அது மெர்க்குரியா இருக்கட்டும், வீனஸா இருக்கட்டும், எர்த்தா இருக்கட்டும், மாசா இருக்கட்டும், ஜூபிட்டரா இருக்கட்டும், சாட்டனா இருக்கட்டும், இல்லை நெப்டியூனா இருக்கட்டும், எது கிட்டக்க தெரியுதோ அதை மாத்த போறோம் அப்படின்னு அந்தந்த வேற மாத்திர வேலையை மும்மரமா பார்த்துக்கிட்டு இருக்க. ஐயோ, இவர் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரிதான் குதர்க்கமாவே யோசிக்கிறாரு அப்படின்ட்டு பீச்சு தான் அந்த போனை வாங்கி, மீரா இவர் சொல்ற எதையும் நீங்க பண்ண வேண்டாம், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு போனை கட் பண்ண, என்ன பீச்சு என்னால எதுவும் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தீ கேட்க, அப்படிலாம் இல்லைங்க, நீங்க வாங்கக்கூடிய ஆள் தான், அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு பீச்சு சொல்லுவான். தீயா அப்படியே அவன் தோல் மேல சாஞ்சிக்கிறான். அப்ப பீச்சுமே ஹேரான் வீட்டுல நடந்த அந்த போஸ்ட் வெட்டிங் செலிப்ரேஷனை நினைச்சு பார்த்துட்டு, நான் தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு நினைச்சேன், ஆனா மாறா உண்மையிலே நான் தான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் உங்களால அப்படின்னு சொல்லுவோம். பின்ன நம்மளுடைய போஸ்ட் வெட்டிங் செலிப்ரேஷன் ரொம்ப ஸ்பெஷலா இருக்க வேண்டாமா, அது மட்டும் இல்லாம நீ எழுதின பாட்டுமே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, ஆனா அதை நீ ஒரு தடவை பாடினா நல்லா இருந்திருக்கும், எனக்கு கண்டிப்பா பாடுறி அந்த பாட்டை அப்படின்னு சொல்லுவான். ஐயோ எனக்கு சரியா பாடலாம் வராதுங்க அப்படின்னு சொல்லுவான். உனக்கு வரும் அப்படின்னு சொல்ல இவன் அப்படியே முழிக்கிறான். இங்க பாரு, நீ சுவாசிக்கிறது கூட ஒரு பாட்டு மாதிரி தான் எனக்கு கேட்கும், அதனால பாட அப்படின்னு சொல்லுவான். மனுஷன் இவ்வளவு கேட்கிறாரேன்னு சொல்லி பீச்சும் பாட ஆரம்பிக்கிறான். பாடி ஒரு லைனை கூட முடிக்கல, அதுக்குள்ளே எப்பா ராகம் என்ன ராகம் அப்படின்னு சொல்லிட்டு, என் ஹார்ட்டை நீ தொட்டுட்டு தெரியுமா அப்படின்னு அவனுடைய நைட் ட்ரெஸ்ல உள்ள ரோப்பை பிடிச்சிருக்கிறான். பீக்கியான் ஹார்ட்டை ஒன்றும் அங்கே கிடையாதே அப்படின்னு பீச்சு மக்கப் பண்ணி விட, அது எனக்கு ரெட் கலர் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு டாயிங் டாயிங் டாயிங்னு கியூட்டா அவனை பார்த்து கண்ணடிச்சுக்கிட்டீங்க. இன்னொரு பக்கம் மீராதியோட வீட்டில் அங்கே கண்காணிச்சுக்கிட்டு இருக்க. திடீர்னு பிளப்பு பின்னாடி வரவும் இவ பயந்தே போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த ராத்திரில நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லை, இந்த பூவை ஜாடிக்குள்ள வைக்க தான் வந்தேன், கார்ல இருந்தா ரொம்ப வாடி போயிடும்ல அப்படின்னு சொல்லவும், சரி அப்ப நீங்க சீக்கிரமா வச்சுட்டு உங்க ரூமுக்கு போங்க, இங்க நீங்க தனியா இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லவும், தி இந்த இடம்லாம் சேஃபா இருக்கும் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு பிளப்பு சொல்ல, இருந்தாலும் நீங்க ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம், நீங்களும் தானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீங்க என்ன வீட்டை சுத்தி பேட்ரோலிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என்ன, நீங்க வேணா வாங்கல நான் உங்களுக்கு டூர் கைடு மாதிரி சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லவும், பொதுவா அர்சனில உள்ள பாடி கார்ட்ஸ் எல்லாரும் பாஸுக்கு செக்யூரிட்டி மட்டும் இல்ல, அவரை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்போம், அதுல அவர் வாழ்ற வீடுமே அடங்கும், அந்த வீடுல எது எது எங்க இருக்குன்னு நாங்க கண்ணை மூடிட்டு கூட சொல்றதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், பிளப் உடனே அவ கண்ணை மூடி, சரி ஓகே இந்த பூவை நான் ஜாடிக்குள்ள வைக்கிறதுக்கு கண்ணாடி மாளிகைக்கு போனோம், அங்க நான் போறதுக்கு நீங்க இப்படி கண்ணை மூடிட்டு எனக்கு வழி சொல்லி கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்கவும், மீரவும் சிரிச்சுக்கிட்டு இந்த வழியா வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறா. அப்படி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது ரொம்பவே நுணுக்கமா எங்க படிக்கட்டு இருக்கு பார்த்து இறங்கி வாங்கன்னு சொல்லவும், பிளப்புக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாயிருது. அவ கூட அப்படி போய்கிட்டு இருக்க, ஒரு வழியா கண்ணாடி மாளிகைக்கு கொண்டு வந்து விட்டுறா. பிளப்பத்தை பார்த்துட்டு, உண்மையிலே நீங்க அற்புதமான ஆளுதான் அப்படின்ட்டு அவ கையில உள்ள பூவெல்லாம் அங்க ஜாடிக்குள்ள அடுக்கி வச்சுக்கிட்டு அவ கூட பேச்சு கொடுக்குறா. நீங்க தானே தீக்கு புது அசிஸ்டண்டா வந்திருக்கீங்க, சொல்ல போனா நீங்க பேசுற தாய் உண்மையிலே அற்புதமா இருக்கு, இருந்தாலும் ஹாங்காங்ல உள்ள அரசனையில இருந்து தானே உங்களை அனுப்பி வச்சாங்க, அப்படி இருக்கும்போது உங்களுடைய குடும்பம் ஹாங்காங்ல இருக்கா இல்ல எங்க இருக்கா, சப்போஸ் இங்க இருந்தாங்கன்னா நீங்க அடிக்கடி உங்க ஃபேமிலியை போய் பார்க்கலாம், அப்படி இல்லாம ஹாங்காங்ல இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. மீரா உடனே அவகிட்ட, அரசனில சேர்ற எந்த ஒரு பாடி கார்ட்ஸுக்கும் குடும்பம்னு ஒண்ணு கிடையாது, எல்லாருமே அனாதைக தான், அப்படிப்பட்ட எங்களுக்கு இந்த வேலை மட்டும் இல்லாம எங்களுடைய விசுவாசத்துக்கு ஈடா ஒரு புது வாழ்க்கை படிப்பு எல்லாமே கொடுத்தது இந்த அர்சனி தான் சொல்லவும், இதை கேட்ட பிளப், அப்ப நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க, தி கண்டிப்பா அவருக்கு கீழே உள்ள எல்லாரையுமே பாதுகாப்பா பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லவும், இதை நீங்க அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை மாதிரி தெரியுதுன்னு மீரா கேட்க, ஆமா ஏன்னா தி வெறும் வார்த்தையால சொல்ல மாட்டாரு, அதை செயல்ல காமிப்பாரு, எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை தந்தது அவர் தான் சொல்லவும், குடும்பமா அப்படின்னு மீராக்கு அது புரியல. உடனே பிளப் தான், நானும் சரி அண்ணனும் சரி உங்களை மாதிரி ஒரு அனாதை தான், சின்ன வயசுல எங்க அப்பா எங்களை கொடுமைப்படுத்தி அடிச்சாரு, அதுக்கப்புறம் நாங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோங்கிற கதையெல்லாம் இவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் பீச்சும் இதே விஷயத்தை தான் கெட்ட கனவா நினைச்சு அவனுடைய தூக்கத்துல இருந்து பதறி அடிச்சுட்டு எந்திக்கிறான். அவன் அந்த மாதிரி பயந்து எந்திரிக்க தீயும் உடனே எந்திரிச்சு ஒண்ணு இல்ல அப்படின்ட்டு அவனை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறான். இருந்தாலும் இவன் அந்த மாதிரி தூக்கத்துல அடிக்கடி கஷ்டப்படுறத பார்க்கும்போது தீக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு. அதனால அடுத்த நாள் காலையிலேயே அவனை உட்கார வச்சு, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன், நான் இதை உன்கிட்ட சொல்ல கூடாதுன்னு இல்ல, இதை நான் சொன்னா மட்டும் உனக்கு எந்த விதத்துல நன்மையா இருக்கும் தான் எனக்கு தெரியாம போச்சு, ஆனா இப்ப இதை சொல்றதுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பீச்சை பத்தி தெரிய வர்றதுக்கு முன்னாடியே மோக்கு கிட்ட அவனை பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பான். மோக்கும் சொன்ன மாதிரியே அவனை பத்தி விசாரிச்சு ஒரு ஃபைலாவே தீ கிட்ட கொடுத்துருப்பான். அந்த ஃபைலை தான் இப்ப பீச்சு கிட்ட கொடுக்க, அதுல ஒரு கவர் இருக்கிறத பீச்சு பாக்குறான். இது உனக்கும் சரி உன் தங்கச்சிக்கும் சரி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படின்ட்டு சொல்ல, அவன் அதுல என்ன பார்த்தானே தெரியல. அங்கேயே கட் பண்ணி இன்னொரு பக்கம் பிளப், தீயோடைய அந்த 2 சின்ன பசங்க தான் அவங்க கிட்ட உள்ள பொம்மை எல்லாத்தையும் ஆர்ஃபனேஜுக்கு கொடுக்கறதுக்காண்டி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இந்த பொம்மை எல்லாம்
நீங்க மிஸ் பண்ண போறது இல்லையா என்ன அப்படின்னு கேட்கவும், நாங்க ஏன் மிஸ் பண்ண போறோம், எங்களுக்கு தான் பீச் அப்பா இருக்காங்க, தி அப்பா இருக்காங்க, நீங்க இருக்கீங்க, கிரித் அங்கிள் இருக்காங்க, ஆனா எத்தனையோ பேரு இன்னும் ஃபேமிலி இல்லாம தான் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இதை கொடுத்தேன்னா அவங்க ஒரு விதத்துல சந்தோஷமா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட பிளப் சிரிச்சுக்கிட்டே, நீங்க இப்படி பேசுறத பார்க்கும்போது உங்களை நினைச்ச பெருமையா இருக்கு, இந்த மாதிரி உங்க ரெண்டு அப்பாவையும் நீங்க எப்போதும் பெருமைப்படுத்துற மாதிரி நடந்துக்கணும் சரியான சொல்லிக்கிட்டு இருக்கிறத எங்க பீச்சுமே தள்ளி நின்று கவனிச்சுக்கிட்டு இருக்கான். உண்மையிலே என் தங்கச்சி ரொம்பவே வளர்ந்துட்டா போல, இந்த சமயத்துல இவளுக்கும் இந்த விஷயம்லாம் தெரியறது தான் நல்லது அப்படின்னு தி இவகிட்ட சொன்ன ஏதோ ஒரு விஷயத்த தான் இப்ப நினைச்சு பார்த்துட்டு இவகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம அங்க கார்டன் ஏரியால உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப பிளப்பும் அந்த ரெண்டு சின்ன பசங்களையும் அங்க விளையாட வச்சுக்கிட்டு இருக்க, அவளை கூப்பிட்டு இதை சொல்லலான்னு பாக்குறான். இருந்தாலும் அவனுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. உடனே தி தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நீ சொல்லு ஒன்னும் ஆகாது அப்படின்ட்டு தைரியம் கொடுக்க, இவனும் அதுக்கப்புறம் பிளப் கிட்ட தி அவனுக்கு கொடுத்த அந்த கவரை இவகிட்ட காமிக்கிறான். அப்பதான் பிளாஷ்பேக்ல தி அவன் கிட்ட கொடுத்த கவர்ல என்ன இருக்குங்கிறத பீச்சு பாக்குறான். அதுல பார்த்தா அவங்க அம்மாவுடைய டெத் சர்டிபிகேட் தான் இருக்கு. தி உடனே பீச்சு கிட்ட உன்னை பத்தி நான் விசாரிக்க சொல்லும் போது உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குங்கிறத மட்டும்தான் மோக்கு சொன்னான், கூடவே இந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் அவன் கொடுத்தான் அப்படின்னு சொல்லவும், இது எதுக்கு இப்ப நீங்க என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு பீச்சு கேட்க, ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பாக்கு பயந்து நீயும் உன் தங்கச்சியும் வீட்டை விட்டு ஓடி போனதை நினைச்சு இப்ப வரைக்கும் நீ கெட்ட கனவா பயந்துகிட்டு இருக்க, அதை இப்ப நீ தைரியமா எதிர்த்து போராடணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்குன்னு உங்க அப்பா அம்மாவை மன்னிச்சிருன்னு சொல்லி நான் கேட்க போறதில்ல, ஆனா சின்ன வயசுல உன்னை கொடுமைப்படுத்தினவங்க இப்போ இந்த உலகத்துல இல்லங்கிறத தான் உனக்கு தெரிய வைக்கிறேனா அப்படின்னு தி அவனுக்கு புரிய வைக்கிறான். இதெல்லாம் இப்போ பீச்சு அவனுடைய தங்கச்சி கிட்ட சொல்ல, அவளுமே அந்த டெத் சர்டிபிகேட்டை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. இது நம்ம அம்மாவுடைய டெத் சர்டிபிகேட் தான் அப்படின்ட்டு அவன் சொல்லவும், இதுக்கு அப்பா தான் காரணமா அப்படின்ட்டு அவ கேட்கறா. உடனே தி தான், இதுக்கு உங்க அப்பா காரணம் கிடையாது, சொல்ல போனா நீயும் உன் அண்ணனும் ஆர்ஃபனேஜ்ல சேர்ந்த கொஞ்ச நாள்லயே உங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு, உங்க அம்மா இப்போ நோய்வாய்ப்பட்டு தான் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவளுக்கு அழுகவா இல்ல சோகப்படுறதா அப்படின்னு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. சொல்ல போனா அவ சின்ன வயசுலயே அவளுடைய ஃபேமிலியை விட்டுட்டு வந்ததுனால அவளுக்கு எந்த ஒரு எமோஷனும் இப்ப இல்ல. இதெல்லாம் இப்ப வந்து ஏன் என்கிட்ட வந்து சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் பீச்சு தான் தி அவன் கிட்ட என்ன சொன்னானோ அதே தான் அவன் தங்கச்சி கிட்டயும் சொல்லி புரிய வைக்கிறான். நம்ம கடந்த காலத்தை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம அதை எதிர்த்து ஃபேஸ் பண்ணணுமே தவிர அதை கெட்ட கனவா நினைச்சு எப்போதும் பயந்துகிட்டு இருக்க கூடாது அப்படின்னு அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறான். எங்க தீயும் பிளப் கிட்ட நாளைக்கு நான் பீச்சை அவங்க அம்மாவுடைய சமாதிக்கு கூட்டிட்டு போறேன், நீயும் வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா இவளுக்கு போகவா வேணாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. ராத்திரியில அவளுக்கு பீச்சு பாசமா தலைக்காய வச்சுக்கிட்டு, எங்க பாரு பிளப், உனக்கு அம்மாவுடைய கல்லறைக்கு போக விருப்பம் இல்லைன்னா நீ போக வேணாம், நான் உன்னை கண்டிப்பா கட்டாயப்படுத்த போறது இல்ல, அது உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லவா. எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு சம்பந்தமான ஒரு ஆள் இறந்து போனதுல எனக்கு எந்த ஒரு எமோஷனுமே இல்லைன்னு நினைக்கும் போதுதான் ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. மேபி அவங்க கூட இருந்து நான் வளராததுனால எனக்கு எந்த ஒரு ஃபீலிங் அவங்கள பத்தி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன மாதிரியே தானே நீயும், பின்ன ஏன் நீ மட்டும் அவங்களுடைய கல்லறைக்கு போகணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க, இதே கேள்வியை தான் முன்னாடி தி கிட்ட பீச்சுமே கேட்டிருப்பான். அவங்கள பத்தின எந்த எமோஷனும் எனக்கு இல்ல, சின்ன வயசுல அவங்க என்ன அன்பாவும் பாத்துக்கல, அதே சமயம் வெறுத்தும் ஒதுக்கல, எங்க அப்பா எங்களை குடும்பப்படுத்தி அடிக்கும் போது அவங்க வெறுமனையா எதுவும் செய்ய முடியாம பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க, அவங்கள பத்தின எந்த ஒரு நல்ல ஞாபகங்களும் எங்களுக்கு கிடையாது, அப்படி இருக்கும்போது அவங்க கல்லறைக்கு போய் நான் ஏன் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு தி கிட்ட கேட்டிருப்பான். அதுக்கு தீயுமே, உனக்கு அவங்கள பத்தின எந்த ஒரு நல்ல ஞாபகங்களும் இல்லைனாலும் பரவாயில்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கூட சேர்ந்து இருந்த அந்த சோகத்தை எல்லாத்தையும் மறந்து இப்ப நீ அவங்களுடைய கல்லறைக்கு போய் பார்க்கும்போது அவங்க கூட இருந்த ஒரே ஒரு நல்ல ஞாபகமாச்சும் உன் மனசுல இருக்கும்ல, அது மட்டும் இல்லாம உன் கூட சேர்ந்து நானும் அவங்களுடைய கல்லறைக்கு போய் அவங்களுக்கு நன்றி சொல்லலான்னு இருக்கேன், ஏன்னா அவங்களுக்கே தெரியாம உன்ன மாதிரியான ஒரு அற்புதமான ஆளை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்கல்ல, அதனாலதான் அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த விஷயத்தெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்த பீச்சு இப்ப பிளப் கிட்ட, உன்ன மாதிரியான ஒரு தங்கச்சியா அவங்க தானே எனக்கு தந்தாங்க, அதுக்காகவாது அவங்களுடைய கல்லறைக்கு போய் நான் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது பிளப்புக்கு இதை கேட்கும்போது ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கு. அது மட்டும் இல்லாம பீச்சும் இன்னைக்கு அவங்கனாலதான் தி மாதிரியான ஒரு ஆள் கூட ஒன்னா இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட தங்கச்சிக்காரி சிரிச்சுக்கிட்டே, நீங்க 2 பேரும் உண்மையிலே மேட் ஃபார் ஈச் அதர் தான் அப்படின்னு சொல்ல, பீச் அதை கேட்டுட்டு, ஆமா எனக்கு அடிதான் கடவுள் தீய உருவாக்கி இருக்காருன்னு நினைக்கிறேன், இந்த உலகத்துல அவரை தவிர வேற யாரும் என்ன இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட தங்கச்சிக்காரிக்கு ஒரே பிளஷ் ஆகுது. அண்ணா நீ இந்த அளவுக்கு அவர் மேல காதல்ல மூழ்கி இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லுவோம். என்ன நீ, நான் அவரை பத்தி எதுவுமே சொல்லலைன்னா உடனே என்ன ரிசர்வ் டைப்னு சொல்ல வேண்டியது, இல்ல நான் இந்த மாதிரி பேசினேன்னா உனக்கு உடனே பிளஷ் ஆகுதா அப்படின்னு அவன் தங்கச்சியோட நெத்தியா சும்மா பிடிச்சி தள்ளி விடுறான் பீச்சு. லவ்வும் சரி சரி நானும் ஒத்துக்கிறேன், உண்மையிலே முன்னாடி சொல்ல போனா தீவும் கூட சேர்ந்ததுனால என்ன தனியா விட்டுருவீங்களோ நான் ரொம்பவே பயந்தேன், ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது இப்பதான் நீ என் மேல ரொம்ப ரொம்ப பாசம் காட்டுற, நான் எப்போதும் உன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கேன், அது உனக்கே தெரியும் லவ் அப்படின்னு பீச்சு சொல்ல, எனக்கு நல்லாவே தெரியும் பீச்சனா அப்படின்ட்டு தங்கச்சிக்காரியும் சிரிக்கிறா. கட் பண்ணா அடுத்த நாள் பிளப்புமே அவங்க அம்மாவுடைய கல்லறைக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டா போல. இப்ப எல்லாரும் அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு தான் அவங்க கல்லறைக்கு வந்திருக்காங்க. அங்க பீச்சும் பிளப்பும் அவங்க அம்மாவுடைய கல்லறை முன்னாடி உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்கோட பாத்துக்கிட்டு இருக்கா. சரி உங்க அம்மா கூட இவங்க கொஞ்சம் நேரத்தை தனியா செலவிடட்டும்ட்டு தீயும் அப்படியே அங்கிருந்து தள்ளி வந்துடுறான். இங்க இருந்து அம்மாவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததான் நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடுற மாதிரி தான் பிளான் போல. அதனால அசிஸ்டன்ட் மீராவும் தீக்கிட்ட, பாஸ் நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி ஹோல் சால்மோன் ஃபிஷ்ஷை ரிசர்வ் பண்ண சொல்லி கேட்டாச்சு, வேற எதுவும் வேணுமா பாஸ் அப்படின்னு கேட்க, வேற எதுவும் வேண்டாம் எனக்கு சிம்பிளா இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே மோக்க பக்கத்தில் நின்றுட்டு இருக்கவங்க கிட்ட அவன் தான் என்ன கிறித்து கூட ஒன்றும் சேரலையே, அதை வச்சு தான் அவனை போட்டு கலாய்க்க ஆரம்பிக்கிறான். நீயும் என் தம்பியும் என்ன எத்தனை நாளைக்கு தான் பேசாமல் ஒரு பனி போர்லையே இருக்க போறீங்களோ, அவன்கிட்ட பேசாமல் நீ தள்ளி இருந்தா மட்டும் அவனுடைய ஃபீலிங்ஸ் திருப்பி அவனுக்கு வந்துருமா? ஏன்டா இப்படி அவன்கிட்ட கோச்சிக்கிட்டு ஏதோ நாடகத்தில் பண்ணுற மாதிரியே பண்ணுறிய, இது ரியல் லைஃப் ப்ரோ அப்படின்னு சொல்லுவான். நல்லாவே வேலை பல மாதிரி பேசுறீங்க அப்படின்னு மோக்கம் தூக்கி போட்டது ஒன்றும் உங்களே இல்லையா, நீங்கள் இப்போ பீச்சு கூட நல்லா குழு குழுன்னு தான் இருக்கீங்க. ஆனால் ஏன் நிலமை அந்த மாதிரி இல்லை. ஒன்ஸ் உங்களை பீச்சு அந்த மாதிரி தூக்கி போட்டால் உங்களுக்கு தெரியும் வர்றது தக்காளி சட்னியா இல்லை உண்மையான ரத்தமானு அப்படின்னு கடுப்பாகிறான். இதை கேட்ட தீ சிரிச்சுக்கிட்டே, அப்போ நீ பந்தலிலே பாவகா தொங்குதடி லோலாக்க மாதிரி செல்ஃபில் அப்படியே தொங்கிக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான். என் தம்பி ஒரு காலத்தில் நீ எப்போதான் அவனுக்கு ஓகே சொல்லுவேன்னு 10 வருஷம் உனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ ஒரு பிரச்சனை என்னொன்னு நீ முதல்ல கால் எடுத்து பேசாமல் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கியாடா அப்படிங்கவும், ஐயதே நான் தூக்கி வச்சுட்டு இருக்கேனா அப்படின்னு இவனுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. சரிடா நீங்கள் லவ்வர்ஸாக கூட இருக்க வேணா, அதை வேணா நெக்ஸ்ட் ஜென்மத்தில் பார்த்துக்கோங்க, இந்த ஜென்மத்தில் அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக வச்சு இருக்க வேண்டியதானே அப்படிங்கவும், ஐயோ பாஸ் ஆச்சுன்னு பார்க்குறேன் வாயில நல்லா வந்துடும் சொல்லிட்டேன். இவ்வளோ காலமாக லவ் பண்ணிட்டு நாங்கள் திருப்பி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணுமா, ஏதோ எல்லாம் தெரிஞ்ச காதல் விஞ்ஞானி மாதிரி பேச வேண்டியது அப்படின்னு கடுப்பாக. ஆமாம் எனக்கும் பீச்சுக்கும் சொல்ல போனால் மேரேஜ் சர்டிஃபிகேட்டே இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி கடுப்பேத்த. ஐயோ அப்படின்ட்டு நேரம் மீராவை பார்த்து, எம்மா மாதர்களும் இவர் எனக்காண்டி கொஞ்சம் கண்ணு கத்தமாக பார்த்துக்கோ, இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்கே இருந்தேன்னா என்ன ரத்தம் கக்க வச்சிருவான் அப்படின்ட்டு அங்கேருந்து கடுப்பில் போகிறவங்கிட்ட மறக்காம என் தம்பிக்கிட்ட ஒரு தடவை கால் பண்ணி பேசிடுறா அப்படிங்கவும் மண்ணம் கட்டி பேசுவாங்க அப்படின்னு மிடில் ஃபிங்கரை காட்டிட்டு அங்கிருந்து போறான். இருந்தாலும் நம்ம தீ நல்லா முள்ளதான் இருக்காப்புல, அதனால அதை பெருசா கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு தனியா ஏதோ காதல் தத்துவத்தெல்லாம் பேசிக்கிட்டியா. மீரா அதை கேட்டுட்டு பாஸ் என்ன என்கிட்டயா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்க, அதை கூட கேட்காம அவன் பாட்டு பேசிக்கிட்டியா, காதல் பைத்தியம் முத்தி போயிடுச்சு போலையே அப்படின்ட்டு மீராவும், சரிங்க பாஸ் உங்களுக்கு எதுவும் தேவைப்படலன்னா நான் இப்போ பீச்சையும் கிளப்பையும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. இவனும் அவன் பாட்டுக்கு ஏதோ லூசுதனமா பேசிக்கிட்டிருக்கான். இன்னொரு பக்கம் பீச்சையும் கிளப்பையும் காட்டினா அவங்க அம்மாவுக்கு ஒரு வழியா அவங்க அஞ்சலி செலுத்தி முடிக்கிறாங்க. அப்ப பார்த்தா அவங்களுக்கே அஞ்சலி செலுத்துற மாதிரி அரசனிக்கு வேண்டாத பசங்க 4-5 பேர் கண்ணும் கையுமா அவங்கள சுடுறதுக்கு வராங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த மீரா தான் அவங்க எல்லாரையும் ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு பீச்சு கிளப்பையும் உடனடியாக காருக்கு போங்க அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் பீச்சுக்கு அவளை மட்டும் அங்க தனியா விட்டுட்டு போறதுல மனசு இல்ல. சோ அவனுமே களத்துல குதிக்கிறான். அதான் தீ அவனுக்கு ஆல்ரெடி கும்ஃபு கராத்தே கன் ஷூட்டிங்னு எல்லா பயிற்சியுமே கொடுத்துருப்பானே. இப்ப வந்த அவனுங்க 50 பேர்கிட்டயும் கத்திக்கிட்டு வித்த மொத்தத்தையே இறக்குறான். அது மட்டும் இல்லாம அவனுங்க கண்ணைய வச்சு அவனுங்க கையில உள்ள கண்ணைய சுட்டு தெறிக்க விட்டு 50 பேரையும் லாக் பண்ணிடுறான். அப்பதான் அந்த இடத்துக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சேன்னு சொல்லி மோக்கு வரான். உடனடியா பீச்சு அவன் கிட்ட தீக்கு என்னாச்சுன்னு சொல்லி பாருங்க, இங்க உள்ளவங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மோக்கு அங்கிருந்து அனுப்பி வைக்கிறான். இன்னொரு பக்கம் தீ கிட்ட வந்தா அவனையும் சுத்து போட்டுடுறாங்க. கத்துக்கிட்டவனே அவங்கள கண்ட மணிக்கு அடிக்கும்போது கத்து கொடுத்த ஆசான் சும்மா இருப்பானா, வந்த 50 பேரையும் அல்லையிலே அடிச்சு படுக்க போட்டுடுறான். அப்ப கீழே விழுந்து கிடந்த ஒருத்தன் தீய கண்ணால சுட கரெக்டா அந்த இடத்துக்கு மோக்கு வந்து அந்த குண்டடியை வாங்கிக்கிறான். அவன் கையில தான் நான் சுட்டிருக்கான். அவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி தீல ஒரு மாதிரி அதிர்ச்சியாக அந்த பைப்ல என்னன்னா திருப்பி அவங்களை சுட வரான். கரெக்டா அவன் கையிலே ஒரு குண்டு இறங்குது. யாருன்னு பார்த்தா நம்ம கிறித்து தான் வந்திருக்கான். டே அவனை சுட்டு ஒரேடியா எதுவும் கொன்றாத அப்படின்னு தீ சொல்ல, இருந்தாலும் மோக்கு கையில இருக்கிற அந்த காயத்தை பார்த்துட்டு கிறித்து சும்மா இருப்பானா, அவனை நெஞ்சிலேயே சுட்டு ஒரேடியா போட்டு தள்ளிடுறான். இன்னொரு பக்கம் நடந்த இந்த சம்பவத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு பிளப் ஒரு மாதிரி பயந்துருப்பாளன்னு சொல்லி அவளை டாக்டர் கிட்ட எல்லாம் காமிச்சு கூட்டிட்டு வரான். பீச்சு உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா தானே இருக்க அப்படின்னு பிளப் கிட்ட கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா என்ன விட இப்ப தீ தான் ரொம்பவே கவலையில இருப்பாரு, நீ அவரை போய் பாரு அப்படின்னு சொல்லி பீச்சை அனுப்பி வைக்கிறாவ. அவ சொன்ன மாதிரிதான் இங்க தீயும் பீச்சுக்கும் சரி அவ தங்கச்சிக்கும் சரி தன்னாலதான் ஆபத்து ஏற்பட்டுடுச்சுன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த பீச்சுமே அவனை பார்த்துட்டு, என்னாச்சு பீக்கியான், நடந்த இந்த அசம்பவத்துக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு சொல்லி உங்களை நீங்களே குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிக்காதீங்க, இதெல்லாம் ஏதோ தற்செயல நடந்ததுன்னு சொல்லி விட்டுருங்க அப்படிங்கவும், இருந்தாலும் உன் தங்கச்சி என்ன என்ன நினைச்சிருப்பா, உன்னை என்னால பத்திரமா பாத்துக்க முடியலன்னு அவன் நினைச்சிருப்பா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண, எங்க பாருங்க பீக்கியான், நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேனோ அதே அளவுக்கு தான் அவளும் உங்க மேல பாசம் வச்சிருக்கா. சொல்ல போனா நீங்க இப்ப கவலைப்படுவீங்கன்னு தெரிஞ்சு என்ன உங்களை பார்க்க அனுப்பி விட்டதே அவதான். நீங்க இதெல்லாம் நினைச்சு உங்க மேல நீங்களே பாரத்தை போட்டுக்காதீங்க அப்படின்னு பீச்சு அவனை சமாதானப்படுத்த, இவனுமே பீச்சு நம்மளை எப்படி புரிஞ்சுக்கிறான்னு சொல்லி அவன் அப்படியே கட்டி பிடிச்சி சாஞ்சிக்கிறான். அந்த டைம் தான் வெளியே அங்க கிறித்து ரொம்பவே டென்ஷனா போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறத இவங்க 2 பேரும் பாக்குறாங்க. நேரா அவனை பார்க்க போக தீ கிட்ட அவனுமே, அவங்க எல்லாரும் வந்தது உனக்காண்டி இல்ல எனக்காண்டி தான், அர்சனில நான் தான் அடுத்த லீடர் ஆக போறேங்கிறது பிடிக்காம நம்ம அர்சனில உள்ள லோயர் ரேங்கிங் ஆட்கள் தான் இந்த மாதிரி வேலையை பார்த்திருக்காங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்ல, கொன்னு அத்தனை படிச்சு அவங்க கிட்டே திருப்பி அனுப்பிச்சிட்டேன், கொஞ்ச நாளைக்கு அவங்க அமைதியா இருப்பாங்க, என்ன மன்னிச்சிரு பீச் அப்படின்ட்டு அங்க நிக்கிற பீச்சு கிட்டே மன்னிப்பு கேட்கிறான். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நான் லீடரா கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு அசம்பவம் தான் இனிமேல் நடக்காது அப்படின்னு தீ கிட்ட சொல்ல, தீ என்னடானா கிறித்து 50 பேரையும் கொன்னதுதான் பெரிய பிரச்சனையா பேசுறான், உன்னை யாரை கேட்டு ஏன் இடத்துல அவங்களெல்லாம் கொல்ல சொன்னது,
அரசனில நான் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு மரணமும் நடக்கக்கூடாது அப்படின்னு அவன் கிட்ட கோவப்பட, ஓ உனக்கு அதுதான் பெரிய விஷயமா படுதா? நான் மட்டும் அவனை கொலை பண்ணலைன்னா அவன் நம்மளை கொலை பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் மோக்கு அந்த மாதிரி காயப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு அவன் கிட்ட திருப்பி இவன் கோவப்படுறான். என்னவா இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் என் இடத்துல கொலை எதுவும் பண்ணாத அப்படின்ட்டு சொல்ல, இதை கேட்ட கிருத்து டென்ஷன் ஆகி, சரி உன் இஷ்டப்படியே சீக்கிரமா நான் இங்க இருந்து அடுத்த ஃபிளைட்டே பிடிச்சி ஹாங்காங்க்கு போயிடுறேன். நீங்க நல்லா நிம்மதியா சந்தோஷமா யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல அப்படின்ட்டு பயங்கர கோவமா பேசிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஆனா இதை கேட்ட பீஜுக்கும் தீக்கும் தான் ஒரு மாதிரி இருக்குது. கட் பண்ணா அங்க கிருத்து மோக்கு கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். போன்ல அடுத்த ஃபிளைட்டே சீக்கிரமா புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசி முடிக்க அங்க மோக்கு கண்வழிச்சிட்டான் போல. நேரா கிருத்து அவன் கிட்ட வந்து பார்க்க, நான் குணமாகிற வரைக்கும் இங்க இருந்து போகாத அப்படின்ட்டு அவன் சொல்றான். என்ன சொல்ற அப்படின்னு கிருத்துக்கு ஒன்னும் புரியல. உன்னை விட்டு பிரிஞ்சு இருந்த இந்த கொஞ்ச நாள் உனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடுச்சு. உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது, அதனால நானும் உன் கூடவே வந்துடுறேனே அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட கிருத்து அப்படியே அவனை வந்து கட்டி பிடிச்சிக்கிறான் சந்தோஷமா. சொல்ல போனா என்னாலையும் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல, அதனாலதான் உன்னை பாக்குறதுக்கு நான் இங்க திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் மோக்க கட்டி பிடிச்சிருந்ததுனால மோக்கோடைய காயம் லைட்டா வலிக்குது. என்னாச்சு, ரொம்ப வலிக்குதா என்ன அப்படின்னு கிருத்து பதட்டப்பட, மோக்க அவனை இழுத்து வச்சு கட்டி பிடிச்சிட்டு, நீ வேணும்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு போனதை விட இது ஒன்றும் பெருசா வலிக்கல அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட கிருத்து, ஆக்சுவலி நான் அதை வேணுக்குனே பண்ணல, ஐம் ரியலி சாரி சரியா அப்படின்னு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். கட் பண்ணா இன்னொரு பக்கம் பீச்சு தி அங்க சண்டை போட்டதுனால அவனுக்கு அங்க எங்கன்னு காயம் ஏற்பட்டிருக்கும் போல. அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தர் சொன்னாரு, என் வாழ்க்கையில எனக்குன்னு இனிமேல் எந்த ஒரு காயமும் ஏற்படாதுன்னு. ஆனா இப்ப பாரு அப்படின்னு பீச்சு தான் அவனை குத்தி கட்டிட்டே அவனுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு தீயும், என்ன மன்னிச்சிரு, எனக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா நான் அதை ஏத்துக்கிறேன். என்னுடைய ப்ராமிஸ் உண்மையில நான் காப்பாத்திருக்கணும், இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கவே கூடாது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணா. இதை கேட்டுட்டு பீச், நான் உங்ககிட்ட சும்மா தான் அந்த மாதிரி விளையாண்டேன், நீங்க கொடுத்த ப்ராமிஸ் எந்த அளவுக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னு அதுதான் பெரிய விஷயம் உண்மையில. இப்ப சொல்லுங்க, வேற எங்க உங்களுக்கு காயப்பட்டிருக்கா அப்படின்ட்டு அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுது. பீச்சு கேட்க, எங்கேயும் இல்ல அப்படின்ட்டு தீ சொல்றான். ஆனா பீச்சுக்கு நல்லாவே தெரியும் தீ அவருடைய மனசுக்குள்ள உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருன்ட்டு. அதனால அவனுடைய இதயத்துல கை வச்சு, எங்க உங்களுக்கு வலிக்கலையா அப்படின்னு கேட்கறான். எனக்கு தெரியும் நீங்க உங்க தம்பியை நினைச்சு, என்ன நினைச்சு, பிளப்ப நினைச்சு, மோக்க நினைச்சு, எல்லாரையும் நினைச்சு ஃபீல் பண்றீங்கன்னு. ஆனா நீங்க எதுவும் கவலைப்பட வேணாம். ஆல்ரெடி தான் நீங்க எனக்கு கராத்தே, கும்ஃபு, பாக்ஸிங், கன் பிராக்டிஸ் எல்லாமே கத்து தந்திருக்கீங்களே, அதை தான் நான் இப்போ ப்ராக்டிக்கலா பண்ணி பார்த்தேன். ஆனா என்ன, நான் சண்டை போடும்போது தான் நீங்க அதை பார்க்கல. ஆனா பிளப் பார்த்துட்டு உண்மையிலே நான் ரொம்ப கூலா சண்டை போட்டேன்ல சொன்னா தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அங்க தீ உடனே பீச்சை கட்டி பிடிச்சிட்டு, நான் பலவீனமா இருக்கிற நேரத்துல நீ கூட பக்க பலமா இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட பீச்சை, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஒரு லைஃப் பார்ட்னரா நான் உங்களுடைய எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் நீங்க மட்டுமே தனியா சுமக்காம உங்க கூட சேர்ந்து நானும் சுமக்கிறதுக்கு உங்க கூடவே எப்போதும் நான் இருப்பேன் பீக்கியான் அப்படின்னு பயங்கர ஆறுதலா அவன் கிட்ட பேசுறான். இன்னொரு பக்கம் குண்டடி வாங்கினாலுமே மோக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாள் நைட்டு கூட தங்காம அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகி திருப்பி வீட்டுக்கு வந்துடுறான். அவனை கிருத்து தான் கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததும் கிருத்து திருப்பி அவன் கிட்ட கேட்கறான், உண்மையிலே நீ என் கூட வரதான் போறியா அப்படின்ட்டு. நான் எங்கனாலும் உன் கூட வரதுக்கு தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல, அப்படி நீ வரணும்னு நினைச்சா எனக்கு என்னவா வரணும் நீ நினைக்கிற அப்படின்னு கேட்க, எதுவா இருந்தாலும் சரி அப்படின்னு மோக்கு சொல்றான். ஆனா நீ எனக்கு ஒரு பாடி கார்டாவோ இல்ல செக்யூரிட்டியாவோ இல்ல ஒரு ஃப்ரெண்டா இல்ல, நீ என்னோட பார்ட்னரா வரணும், அதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, மோக்குமே எனக்கு எந்த பொசிஷன் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் ஏத்துக்கிட்டு வர்றதுக்கு ரெடி தானே அவன் சொல்றான். இவன் பார்ட்னரா வர்றதுக்கும் ரெடின்னு சொன்னதை கேட்டுக்கிறதுக்குமே பயங்கர சந்தோஷமா தான் இருக்கு. அவன் கிட்ட போய் நேரா அவனுக்கு கிஸ் பண்ண அப்படியே ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ரொமான்ஸ் தான் போகுது. அடுத்த நாள் காலையிலேயே மோக்க நடந்த சம்பவத்தப்போ தீயை எப்படி ஆபத்திலே விட்டுட்டு போலான்னு மீராவை தான் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். உன்னெல்லாம் எப்படி நம்பி இதுக்கப்புறம் நான் தீயை விடுறது, நான் போனதுக்கு அப்புறம் நீ இந்த வேலையை உருப்படியா செய்வியா, உன்னை நம்பி விட்டுட்டு போலாமான்னு அவளை இந்த வேலையை விட்டு தூக்குற மாதிரியே கோவத்துல பேசிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் அங்க நின்று பிளப் கேட்டுட்டு இருந்தவ நேரா ஓடி வந்து மோக்க கிட்ட, நீங்க அவங்கள எதுவும் சொல்லாதீங்க, அவங்க எங்களை காப்பாத்துறதுக்காண்டி தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லவும், எங்க பாருங்க பிளாப், என்னுடைய வேலையில மூக்கம் நுழைக்காதீங்க, அவளுடைய வேலையை மிஸ்டர் தீயை காப்பாத்துறதா அப்படின்னு சொல்லவும், அப்ப பீச்சு தான் தீயோடைய உயிரை, அவனை அம்பான்னு விட்டுட்டு வான்னு சொல்லி தீ யோசிப்பாரா, கொஞ்சம் நீங்களே யோசிச்சு இவங்களை இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்களேன் ப்ளீஸ், அவங்கள இந்த வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க ப்ளீஸ், இந்த ஒரு தடவை சான்ஸ் கொடுங்களேன் அப்படின்ட்டு அவளுக்காண்டி கெஞ்சி கேட்க, மோக்குமே இதை புரிஞ்சுக்கிட்டு மீரா கிட்ட, எங்க பாரு இதுக்கப்புறமாச்சு கடமையை ஒழுங்கா செய்ய புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, கிளப் அவன் போனதும் தான் மீரா கிட்ட, ஜவ்வு ரொம்ப கிழிஞ்சிடுச்சோ அப்படின்னு கேட்க, அப்படிலாம் இல்ல இது எனக்கு தேவைதான் அப்படின்ட்டு அவன் சொல்றா. இருந்தாலும் நீங்க எதுக்கு என்ன காப்பாத்துறதுக்காண்டி அவர்கிட்ட பேசுனீங்க, அவர் உங்களை கொஞ்சம் என்ன திட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, அந்த இடத்துல வச்சு நீங்க என்ன காப்பாத்துறீங்க, இப்ப நான் உங்களை காப்பாத்தினேன் சரியா போச்சுல அப்படின்னு சொல்லுவோம், உண்மையிலே நீங்க தைரியசாலி தான் அப்படின்ட்டு மீரா சிரிக்கிறா. எப்படியோ அந்த கஞ்சி போட்ட சட்டை கிட்ட இருந்து தப்பிச்சாச்சுன்னு ரெண்டு பேரும் பெருமூச்சு விடுறாங்க. இன்னொரு பக்கம் கிருத்து காலையில எந்திரிச்சு வெளியே வர, அப்பதான் அதே சமயத்துல பீச்சும் தீயா அவங்களுடைய ரூம்ல இருந்து வெளியே வராங்க. பீச் அவனை பார்த்துட்டு குட் மார்னிங் கிருத் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு மட்டும் குட் மார்னிங்னு சொல்லிட்டு கிருத்து ஒரு மாதிரி தீய மறைச்சிட்டு அங்க இருந்து போறான். ரெண்டு பேரும் எப்பதான் திருப்பி சமாதானம் ஆக போறாங்களோ அப்படின்னு பீச்சு பாத்துக்கிட்டு இருந்தா, அங்க தீயமே அப்படியே அவனுடைய லைப்ரரிக்குள்ள போறான். உள்ளக்க பார்த்தா இன்னொரு ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு போல. அதுக்குள்ள நேரா வந்து ஒரு மாதிரி மூட் அவுட்லயே பீச்சு கிட்ட, கிருத்து இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ற ஆளே கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா அவனும் அப்பா மாதிரியே மாறிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவனை நினைச்சு
நினைச்சு இங்க தீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு பீச்சு, நீங்க அப்படி நினைக்காதீங்க பீக்கியான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே அவன் செஞ்சது மோக்கோடைய உயிரை காப்பாத்துறதுக்கு தான். இதே அந்த இடத்துல நீங்க இருந்தா, மோக்குக்கு பதிலா நான் இருந்தா, கிறித்து என்ன பண்ணிருப்பானோ அதே தான் நீங்களும் பண்ணிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வேலை பார்க்குற இடத்துல என்ன விவிட கொலை பண்ணும்போது அங்க நீங்க தானே என்ன வந்து காப்பாத்துனீங்க. அப்போ நீங்க இதே மாதிரி தான் கோவப்பட்டு அவனை சுட போனீங்க. நான் தான் உங்களை தடுத்து நிறுத்தினேன். இப்போ அதே விஷயத்தை தான் கிறித்துமே மோக்கு கண்டி செஞ்சிருக்காது, நீங்க புரிஞ்சுக்கணும்னு அவன் சொல்லவும், தீயும் இதை பீச்சு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவன் தம்பியை புரிஞ்சுக்கவே செய்யறான். அப்படியே ராத்திரி அங்க மழை லைட்டா தூரிக்கிட்டு இருக்க கார்டன் ஏரியால வச்சு கிறித்து தான் ஒரு மாதிரி தனியா அங்க செஸ்ஸை விளையாண்டுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு தீ வந்து, நான் முன்னாடி பேசினதுக்கு நான் மன்னிச்சுறேன் அப்படின்னு சொல்லவும், கிறித்துமே அதை புரிஞ்சுக்கிட்டு என்னைய மன்னிச்சுறேன், நானும் உன்னோட இடம்னு தெரிஞ்சுமே கொலை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். தீயும் பீச்சு தான் எனக்கு சொல்ல போனா புரிய வச்சான். அதாவது நீ பண்ணது எல்லாமே மோக்குக்காக தான். இதே உன் இடத்துல நானா இருந்தா பீச்சுக்காண்டி நானும் இதே மாதிரி தான் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லவும், சரி அதெல்லாம் விட, எனக்கு கொஞ்சம் நாளா நான் சீக்கிரமா போயிருவேன். அது மட்டும் இல்லாம நான் பதவி இருக்கிற நாளுமே கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது அப்படின்னு சொல்லவும், இன்னும் எத்தனை நாள் நீங்க இருப்ப அப்படின்னு தீ கேட்கிறான். ரொம்ப நாள் இல்ல, மோக்கு கை சரியாகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லவும், அவ்வளவு சீக்கிரமா நீ போயதான் ஆகணுமா அப்படின்னு தீ கேட்க, வேற என்ன பண்றது, நீங்க நிம்மதியா இருக்க வேண்டாமா அப்படின்னு குத்தி காட்ட, எங்க பாரு இதுவும் உன்னுடைய வீடு தான் அப்படின்னு தீ சொல்றான். இதை கிறித்துமே புரிஞ்சுக்கிட்டு, தெரியும் இதுதான் என்னுடைய பாதுகாப்பான இடம்னு எனக்கு தெரியும், இப்போ வச்சு எனக்கு பிரேக் கிடைச்சா கண்டிப்பா நான் இங்க அடிக்கடி வருவேன் அப்படின்னு அவன் கிட்ட சொல்ல, தீயுமே நீ என்கிட்ட முன்னாடி சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒருவேளை நான் தலைவனா இருந்தா நீ எனக்கு ரைட் ஹேண்டா இருப்பேன்னு, இப்போ நீ தலைவன் ஆயிட்ட, அதனால நான் எப்போதுமே உனக்கு ரைட் ஹேண்டா இருப்பேன் புரியுதா அப்படின்ட்டு அவன் தம்பி மேல உள்ள பாசத்தை கொட்ட, இதை கேட்டு அவன் தம்பியும் சிரிச்சுட்டு, போதும் போதும் ஓவர சென்டிமெண்ட் போட்டு புளியாத, பாக்குறதுக்கு ரொம்ப கிரிச்சா இருக்கு அப்படின்ட்டு அவங்க அண்ணனை கலாய்ச்சி விட, நான் இதை என்ன வேணுக்கிடவா பண்ண, எனக்கு சொல்லும் போது கொஞ்சம் புல்லரிச்சு போச்சு அப்படின்ட்டு சொல்றான். இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரு வழியா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இதை தூரத்துல இருந்து பீச்சும் மோக்கும் பார்த்துட்டு இருந்தவங்க, அவ்வளவு தூரத்துக்கு கூட அண்ணன் தம்பியால பேசிக்காமலாம் இருக்க முடியாது அப்படின்னு மோக்கு தான் சொல்றான். அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு கற்பனா மலை தூர்றது நின்னதுக்கு அப்புறமா பீச்சு அவங்க எல்லாருமே கேம்ப் ஃபயர் மாதிரி கார்டன் ஏரியால போடலான்னு சொல்லி இருந்திருப்பான். சோ அந்த மாதிரி தான் இப்ப எல்லாருமே அங்க கார்டன் ஏரியால உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க. அங்க கிறித்துமே பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு காலத்துல நாங்க 3 பேரும் இதே மாதிரி தான் கேம்ப் ஃபயர்லாம் போட்ட தெரியுமா, ஆனா அதுல ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு, பக்கத்துல உள்ள காஞ்ச செடியெல்லாம் பத்திக்கிச்சு, அப்படியே எங்க டென்ட் பத்திக்கிச்சு, அப்புறம் ஹோல் இடமுமே பத்திக்கிச்சு அப்படின்னு சொல்ல, மோக்குமே அதுல இருந்து எங்களை கேம்ப் ஃபயர்லாம் பண்றதுக்கு இனி அலௌடே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அந்த அளவுக்கு உங்களை பேனே பண்ற அளவுக்கு நீங்க எந்த இடத்த தான் எரிச்சு விட்டீங்க அப்படின்னு தங்கச்சிக்காரி கேட்க, அது சொல்ல போனா ஒரு பெரிய மலை அப்படின்னு போசுக்கிட்டு சொல்ல, இதை கேட்டு தங்கச்சிக்காரியும் சரி பீச்சும் சரி ஷாக் ஆயிடுறாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியாம 3 பேரும் நிறைய குறும்புத்தனெல்லாம் பண்ணிருக்கீங்க போலியே அப்படின்னு பீச்சு சொல்ல, என்ன பண்றது, என்னைய விட்டா இவங்க 2 பேத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்க வேற யாரும் கிடையாது அப்படின்னு போசுக்கில அவங்க 2 பேரும் அசிங்கப்படுத்த, அவங்க 2 பேரும் சட்டுன்னு நம்ம மோக்க குறுகுறுன்னு முறைக்கிறாங்க. சரி சரி சும்மா சும்மா அப்படின்னு சொல்லி தமாசு பண்றான். அப்புறம் அங்க சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு தீயும் அவன் தம்பி அதுக்கப்புறம் பிளப் எல்லாருமே அந்த சின்ன குழந்தைங்க கூட தான் ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மோக்கோ பீச்சு கூட உட்காந்துட்டு இந்த மாதிரி கிறித்து சீக்கிரமா இங்க இருந்து கிளம்ப போறாரு, அது மட்டும் இல்லாம பதவி ஏற்க போறாரு, அவரு கூட சேர்ந்து இவனும் போற கதையெல்லாம் அவன் கிட்ட சொல்லவும், தீ இதை எல்லாத்தையும் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு பீச்சு சொல்றான். ஆனா மோக்குக்கு தீ கூட இவ்வளவு நாள் ஒன்னா இருந்துட்டு அவனை விட்டு பிரியறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதை விட அவனுடைய பாதுகாப்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அது மேலேயே அவனுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. ஆனா இதை பார்த்துட்டு பீச்சு தான், நீங்க கவலைப்படாம இனிமேல் உங்க வாழ்க்கையை பாருங்க, இனிமேல் தீய நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு அவன் கிட்ட ரொம்ப நம்பிக்கையா சொல்றான். இதை கேட்ட மோக்குமே, எனக்கும் நல்லா தெரியும் தீயோடைய வாழ்க்கையில நீங்க வந்ததுக்கு அப்புறமா அவரை நீங்க எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்கன்னு நானுமே பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், கண்டிப்பா நீங்க அவரை நல்லா பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நம்ம சொல்ல, அதே மாதிரி நீங்களும் கிறித்து கூட எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பீச்சு அவன் கிட்ட சொல்றான். அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு சீக்கிரமா கிளம்புறீங்கன்னு எனக்கு தெரியாது, அதுக்கு முன்னாடி உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் டைம் இருக்கா அப்படின்னு பீச்சு கேக்குறான். அவன் எதுக்கு கேட்டான்னு தெரியல. கட் பண்ணா அடுத்த சீன்லயே பீச்சு தீ கிட்ட இந்த மாதிரி ஹனிமூனா அடுத்தது நம்ம ஃபாரஸ்ட் ட்ரிப் போலான்னு கேட்டிருந்திருப்பான் போல, அதுக்காண்டி அங்க உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம தீ கார்ல ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்க. நம்ம பீச்சு நல்லா ஜாலியா அங்க ஜூஸ் குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். இந்த மாதிரி நம்ம திடீர்னு ஹனிமூன் போறதுக்கு என்ன காரணம் பீச்சு அப்படின்னு தீ கேட்க, உங்க கூட நேரம் செலவிட்டுறதை விட வேற என்ன காரணமா இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு தீயையே வெக்கப்பட வச்சிடறான். ஐயோ அப்படின்னு தீயும், சரி நம்ம போறது ரொம்ப லாங் ட்ரிப்புங்கிறதுனால எனக்கு எனர்ஜி நிறைய தேவைப்படும், அதனால அதுக்கு முன்னாடி இப்பவே நான் கொஞ்சம் எனர்ஜியை ஏத்திக்கிட்டுமா அப்படின்ட்டு நேரா பீச்சு கிட்ட கிசுவாங்க. வேற படகுன்னு அந்த ஜூஸ் பாட்டிலே அவன் மூச்சில நீட்டி பீச்சோ, எனர்ஜிக்கு இதை குடிச்சுக்கோங்க அப்படின்னு பங்க பண்ணி விடுறான். வேற வழி இல்லாம நம்ம தீயும் அந்த ஜூஸை உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்க, கவலைப்படாதீங்க இப்போதைக்கு இந்த ஜூஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் மீல்ஸே பாத்துக்கலாம் அப்படின்னு பீச்சு சொல்ல, திடீர்னு பார்த்தா பின்னாடி இந்த ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வருது. யாருன்னு பார்த்தா கிறித்து. அவனை பார்த்து ஷாக்கான தீயும், அடே ஆங்காங்கு போகாம நீ எங்கடா இங்க அப்படின்ட்டு அதிர்ச்சி ஆகுறான். நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னோம்ல, மோக்குக்கு கை குணமானதுக்கு அப்புறம் தான் நான் இங்கிருந்து போவேன் அப்படின்ட்டு சொல்லவும், பார்த்தா மோக்கு எங்க இருக்கானா அவனுமே தான் அங்க டாக்கல ஒரு ஓரத்துல பேசாம உட்காந்துருக்கேன். தீ முறைச்சு பாக்குறத பார்த்துட்டு, அது என் கையே சரி வரல, அதனாலதான் கொஞ்ச நாள் லீவ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். தலையெழுத்து அப்படின்ட்டு தீயோ பீச்சு கிட்ட, பீச்சு ஹனிமூன் எல்லாம் கும்பலா போக மாட்டாங்க சொல்லும், அவ
அவசியம் இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் தேவைதானான்னு கேட்க பீக்கியான் கும்பல போனாதான் நல்லா காலை கட்டும் அப்படின்னு சொல்லுவான். நாசமா போச்சு, காலை கட்டுறதுக்கு நம்ம என்ன ஒன்னா சேர்ந்து கோயில் திருவிழாக்கா போறோம் நிமோனியா அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே வந்துட்டு ஏதோ ஒண்ணு அங்க போய் டென்ட் போடுறதா இருந்தா அவங்களுக்கு தனியா நமக்கு தனியா தான் போடணும், இல்லைன்னா தேவையில்லாத சத்தம் தான் கேட்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ மனத்தை வாங்குறாரே அப்படின்ட்டு பீச்சுதான் ஒண்ணு இல்லை நான் கரெக்ட் விடுவேன் அதைத்தான் சொல்றாரு அப்படின்ட்டு சமாளிக்கிறா கிருத்துக்கிட்ட. இதெல்லாம் கேட்ட கிருத்தா அமோகம் ட்ரிப்பு வேற லெவல்ல தான் போக போகுது அப்படின்னு சந்தோஷமா காரையை ஸ்டார்ட் பண்ண. அப்படியே அங்க கட் பண்ணி இந்த எபிசோடையே முடிச்சிடுறாங்க. அப்படியே சைஸ் ஸ்டோரிக்கு வந்தா ஹாரோன் அவன் வீட்டுல வச்சுட்டு லேப்டாப்பையே ஒரு மாதிரி வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன செல்லம் என்னத்தை பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு தன்வான் கேட்க, ஒண்ணும் இல்ல ஒரு சீரீஸ்ல என்ன நடிக்கிறதுக்காண்டி கால் வந்திருக்கு அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன சீரீஸ் அப்படின்னு தன்வானும் கிட்டக்க வந்து பாக்குறான். அப்ப பார்த்தா அவனுக்கும் ஒரு போன்ல மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ் என்னன்னு இவனும் பார்த்தா அதே சீரீஸ்ல இருந்து தான் இவனுக்குமே நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. என்னது இது, இந்த சீரீஸ் பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க அங்கேயே சீனை கட் பண்ணி சைஸ் ஸ்டோரியை முடிச்சிடுறாங்க மக்களே. அது எந்த சீரீஸ்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் போட்டு போயிட்டீங்கன்னா அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஹைப்பர் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணி விட்டுட்டு போயிருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து பார்க்குற மக்களே. பாய் பாய்.